வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். ஆர்டிக் பாதுகாப்பு தொடர்பான எதிர்கால கட்டமைப்பு திட்டங்களுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நேட்டோ தலைவரும் ஒப்புக்கொண்டதை அடுத்து ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீதான ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த கட்டணத்தை ரத்து செய்வதாக திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 130வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் மசோதாக்கள், விவாதங்கள் உள்ளிட்டவற்றில் விவாதிக்க போதுமான நேரத்தை உறுதி செய்ய ஆண்டுக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான சட்டமன்ற அமர்வு நாட்களை கட்டாயமாக்க வேண்டும் என்று புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற 86வது அகில இந்திய சபாநாயகர் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கரிக்கலாம்பாக்கம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பாலின சமத்துவ குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் கரிக்கலாம்பாக்கத்தில் நேற்று நடைபெற்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் 16வது சுற்றில் இந்திய வீரர்கள் இன்று விளையாடுகின்றனர். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஹாங்காங்கின் ஜெசான் குணவனை எதிர்கொள்கிறார். இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சோவ் டியன் செனை எதிர்கொள்கிறார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து டென்மார்க்கின் லைன் கெஜஸ்ஃபெல்ட்டை எதிர்கொள்கிறார். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் ராமச்சந்திரன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை மலேசியாவின் டி கை உன் மான்ஸ் வி சோங் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.